அமைச்சரே, நான் ஏழை எளியவன். எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பை பிடித்து உழவும் தெரியும். இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பிற மாதர்களை எண்ணி பார்ப்பது கூட வழக்கமில்லை. கொஞ்ச நாட்கள் பதவியிலே இருந்தாலும் மக்களின் குறை தீர்ப்பவன் தான் அறிவாளி. அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதாக இருந்தால் கூறுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். வீராங்கா, அதிகாரத்தை உன் கையில் கொடுக்கிறோம். ஆனால் உன்னால் எங்களுக்கு எந்தவித நம்பிக்கை துரோகம் ஏற்படக்கூடாது என்று நம்புகிறோம். அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு. ஆனால் நம்பி கெட்டவர்கள் இதுவரையில் இல்லை. பார்த்தீங்களா? அவர்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் நம்பினவங்க, மக்கள் திலகத்தை நம்பினவங்க என்னைக்குமே கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அவங்க வாழ்வாங்க, வாழ்க வாழ்கன்னு தான் வாழ்வாங்க. அமைச்சரே, நான் ஏழை எளியவன். எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும், கலப்பை பிடித்து உழவும் தெரியும். இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தில் பிற மாதர்களை எண்ணி பார்ப்பது கூட வழக்கமில்லை. கொஞ்ச நாட்கள் பதவியிலே இருந்தாலும் மக்களின் குறை தீர்ப்பவன் தான் அறிவாளி. அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதாக இருந்தால் கூறுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். வீராங்கா, அதிகாரத்தை உன் கையில் கொடுக்கிறோம். ஆனால் உன்னால் எங்களுக்கு எந்தவித நம்பிக்கை துரோகம் ஏற்படக்கூடாது என்று நம்புகிறோம். அமைச்சரே, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு. ஆனால் நம்பி கெட்டவர்கள் இதுவரையில் இல்லை. பார்த்தீங்களா? அவர்தாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் நம்பினவங்க, மக்கள் திலகத்தை நம்பினவங்க என்னைக்குமே கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. அவங்க வாழ்வாங்க, வாழ்க வாழ்கன்னு தான் வாழ்வாங்க.